வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்து உங்க வாழ்க்கையே சீரழிஞ்சிருக்கும். கர்த்தர் வேற ஒன்றை செஞ்சு சீரழிஞ்சதுக்கு ஆப்போசிட்ல உங்களை தூக்கி நிறுத்துவார். எழுதி வச்சுக்கிடுங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. தாவீது தான் அந்த தப்பை பண்ணாரா? பண்ணாரு. தாவீதுடைய சத்துருக்கள் தூசிக்க இடம் கொடுத்தாரா? கொடுத்தாரு. புள்ளைய கர்த்தர் எடுத்தாரா? எடுத்தாரு. ஆனா அடுத்த கட்டத்தில் கொடுக்குற புள்ளைய பார்த்து சொல்றாரு, எதிதியா. இன்னைக்கு சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், சிலர் இழந்து வந்திருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்கு எதிதியா தரப்போறாரு. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு பேர் கூட வைக்கல. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னே தெரியல. அந்த பிள்ளை செத்து போச்சு. இன்னைக்கு சொல்றேன், செத்ததுகளை விடுங்க, கர்த்தர் எதிதியாக்களை உண்டாக்கட்டும். லவர் ஆஃப் காட். இவன் எனக்கு சிநேகிதன். சொல்லுங்க, இவன் எனக்கு. எங்க கடந்த தாவீத என்ன வேலைலாம் செஞ்சு அவனை இறுக்கமா வணைஞ்சி கடைசியில் எதிதியாவை பிறக்க வச்சு அந்த எதிதியா மேல நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு அழகா கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்க குருவி மூளையோட அவர்கிட்ட இருக்கிற மூளை சிறந்தது.